ஹாய். ஹாய். ஸோ மத்தியானமே வந்து என்னெல்லாம் விஷயம் நேத்து நடந்துச்சு, காலையில நடந்துச்சு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம். ஸோ அதோட அப்படியே கண்டினியூஷன் வந்து பண்ணிடலாம். பார்வதி வந்து காலையில வந்து ரம்யா, ஆக்சுவலா நேத்துலேருந்தே வந்து ரம்யா கூட பார்ட்னர்ஷிப் வைக்கணுன்றதுக்காக அவருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து போயிட்டாலுமே வந்து திவாகர் கிட்ட பேசி நிறைய இதை பாட்டில்ஸை வந்து போட சொல்லி எல்லா வேலைகளும் வந்து பண்ணாங்க. எல்லா திருட்டுத்தனமும் பண்ணி அப்படி சொல்லி. ஆமா, எல்லாம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான். ஒண்ணுத்துக்காக அவங்களுக்கு எவ்வளவுதான் போராடுறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணாங்க, நைட் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ரம்யா நம்மளுக்கு காமிச்சாங்க. ரம்யா சபரி எஃப்ஜே கிட்ட எல்லாம் போய் பேசுறதா. இல்ல ரம்யா அவங்க கிட்டே போய் பேசிருக்காங்க. அப்ப வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி அவங்க பேசுறாங்க. யோசிக்கணும், நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை வச்சு நான் யோசிச்சு செய்வேன்னு சொன்ன உடனே சுதாரிச்சிட்டாங்க. மாத்திரேன் நான் ஆளை மாத்திரேன் அப்படின்ட்டாங்க. ஆமா, சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சுபிக்ஷா கூட போயிட்டு ஒரு டீலிங் பேசலாம்னு போயிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச இது கிடையாது. அவங்கிட்ட அவ்வளவு நேரம் பேசி அவ அப்படி பண்ணுவா, இவ இப்படி பண்ணுவாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. அவளை நான் நம்பல. அவ டீலிங் பேசினா, எனக்கு தரேன்னு தான் சொன்னான். ஆனா நான் அவளை நம்பல. உனக்கு கொடுக்க நான் விரும்புறேன் அப்படின்னாங்க. உடனே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதுவும் சுபிக்ஷா வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு விஷயம் வந்து கிளியரா இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுத்தா எனக்கு எல்லாரும் பண்ணிடுவீங்களா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடுவீங்களா, நான் அதை பண்ணிட்டேன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவீங்களா, நான் இதை பண்ணிட்டேன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவீங்களான்னு இப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்றது, இவங்க வந்து எப்படி இதை ஒத்து பாக்குறது தெரியும். அதே மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நான் என்ன சொல்றேன், அதே சுபிக்ஷாக்கு வேலை செஞ்சது கனி தானே. இல்ல அது வருவோம், நல்ல இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன். ஆமா ஆமா, காபி போட்டு குடுனாங்க, அவங்க தான் காபி போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு குடுனாங்க, டீ போட்டு கொடுத்தாங்க. முத நாள்ல இருந்து கனி, அடுத்தது வந்து விக்ரம் அது நிறைய 60-40 வரை பேசிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நிறைய விக்ரமும் நிறைய பண்ணிருக்காரு, வியானாவும் நிறைய பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது கனி தான். இவங்களுக்காக நின்னு பேசுனதும் கனி தான். விக்ரமும் வியானாவும் இவங்களுக்காக வந்து நிறைய வந்து பண்ணாங்க. அந்த லாஸ்ட் 2 டேஸ் இவங்களுக்காகவே தான் இருந்தாங்க. அவங்க வேற யார்ட்டையுமே போல, கனி எல்லாத்தையும் டீலிங் வச்சாங்க. பட் விக்ரம் வியானா யார் கூட டீலிங் இல்லாம இவங்க கூடவே இருந்தாங்க. சோ ரெண்டு சைடுமே பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஹெல்ப் சுபிக்ஷாக்கு. ஆனா என்னமோ தானே ஜெயிச்சிட்ட மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்லுவோம். சோ அப்புறம் பாரு வந்து கலைக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த டேபிளையும் உடைங்க. அதே டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இல்லம்மா, அங்க சாப்பிடுற இடத்துல டைனிங் ஹால்ல போயிட்டு உடைங்க. அவங்க அவர் ஒரு கேரக்டர்ல இருந்தாரு. அப்ப தொழிலாளர்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பொங்கி எழுவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஆக்டிங் போட்டாங்க. நீங்க வந்து பண்ணீங்க. அப்ப அவரு ஆக்டிங் பண்றதுக்கு மட்டும் நீங்க பூசியா இருந்தீங்களா? பூசியா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க வந்து எஃப்ஜேவை சொன்னீங்க. நீங்க வந்து இல்ல உங்க பர்சனல் எடுத்துறீங்க. நீங்க வந்து பர்சனல் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்க பர்சனல் எங்க ஆக்டிங்ன்றதே நீங்க பிரிக்கவே மாட்டீங்க. இதுல கலையும் ஒழுங்கு கிடையாது. எல்லா கேட்ட வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. இங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு ஆளுங்க தானே பார்வதி கிட்ட இருக்கவங்க எல்லாருமே. அவங்க திவாகர் வந்து இவங்க கூடவே எது பண்ணாலும் இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தலையை இவங்க கலையை வந்து குத்திட்டாரு. என்ன பண்றது, பார்வதி கிட்ட யாருமே வாழ முடியாது, அதுதான் உண்மை. இப்போதைக்கு அவங்க கூட அந்த வீட்டுல இருக்கிற யாரு கூடயுமே யாருமே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து துஷாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை. போன வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பயஸ்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் கேட்கறேன், முதல்ல எடுத்தோடனே துஷார் போய் பேசினார், நீங்க வந்து வேலை செய்யறதுக்கே வருது. நம்மளுமே பார்த்துன்னு இருக்கோம். இங்க இன்னும் சொல்ல போனா துஷாரே வேலை செய்யறது கிடையாது. ஆனா காட்டுற ஒரு ஆடி அமாவாசைக்கு அந்த ஒரு தடவை கூட துஷார் தான் இங்க பாத்திரம் கழுவுறாரு. இவரு கமருதீன் காணும். கமருதீன் 24 ஹவர்ஸ் பேர் பாடி காமிச்சிக்கிட்டு ஷர்ட்லெஸ் லுக். அது வந்து பாருக்கு யாராவது பேசுனாங்கன்னா பாரு அப்படின்னு அப்படின்றதுக்கு தான் வந்து இருக்காரு. சோ இவரு போய் கேட்ட அப்புறமா வந்து நீங்க எல்லாம் வேலை செய்ய வரலன்னு கேட்கல அவரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். நான் தூங்கிட்டேன், நீங்க பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க இல்லாதப்போ நான் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து பண்ண டப்பு வேலை முடிஞ்சிரும்ன்றதுக்காக அவர் பேச வந்தார். நீ இல்லனா நான் இல்லனா நீன்றதுக்காக அவங்க பேச வரல. ஆனா எல்லாருக்கும் வந்து இது வந்து அது மாதிரி தான் விழுது. இங்க துஷாரே ஒழுங்கு கிடையாது. அவரே ஒரு பைத்தியக்கார பைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அரோரா பின்னாடி சுத்துறத தவிர்த்து அவருக்கு நிறைய வேலை வந்து மறந்து போயிடும். அதையும் மீறி அவர் வந்து அங்க பாத்திரம் தொலைங்கின்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வரமாட்டாருன்றதுக்கு இவர் கேட்டார், உங்களோட வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் கமருதீன் பத்தி தெரியுமே, அவர் போன்னு சொன்னா போயிடணும். அதுக்கு பிக் பாஸ் கிடையாது. இப்ப துஷாரும் வந்து ஒரு வாரமா ஒண்ணுமே பண்ணல அப்படின்றப்ப அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக இவர் பின்னாடி இது ஆர்டிபிஷியலான ஒரு சண்டை தான் 2 பேர் சைடுல இருந்துமே. இத வந்து சுபிக்ஷால பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு சண்டை. தேவையில்லாம இவர் போய் கேட்டது நியாயம், ஓகே. ஆனா சாதா நம்ம வந்து
நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் வெளில இருக்கிறவங்களா இருந்தோம்னா ஒரு தடவை கேட்போம், ரெண்டாவது தடவை விட்டுருவோம். ஆனா அது வந்து அப்படி குறை சொல்றதுக்கு உண்டான இடம். சோ அதனால இவரு போய் சண்டை இடுது. நான் நீ போடா அப்படின்னு நான் போக மாட்டேன், நான் இங்கதான் நிப்பேன். அதுக்குதான் பிக் பாஸ். ஏன்னா பார்வதியில அதான் பண்ணுவாங்க. எங்க அவனை பர்ஸ் இல்லைங்க, ஸ்பேஸ் வேணும் எனக்கு, கல்லங்க தலை இல்ல தலை வலி, இது நேரம் வந்து எதுல வந்துக்கிறான். அந்த வீட்டுல நீங்க யாரை போக சொல்ல முடியும்? இல்ல எல்லா நிறைய பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல யாரு என்ன பேசுறாங்க இரிட்டேட் ஆகும். இரிட்டேட் பண்றதுக்கு தான் இந்த வீடு. பார்வதி வேற என்ன பண்ணினுங்கிறாங்க, அவங்க பேச பேச எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அந்த பார்வதி பிடிக்குதே. ஒரு கட்டத்துக்கு மேல யார் எது பேசாலும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி கமருதீன் சொல்லிட்டாரு, எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும். பார்வதி வந்து இது ப்ரோமோல வந்துருவா, கலை ப்ரோமோல வந்துருவா, எல்லாம் ப்ரோமோல வருவாங்க, நான் மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு. இப்போ ஒரு ப்ரோமோல வர வச்சிட்டாங்க. அதுக்கு கிரெடிட்ஸ் கோஸ் டு துஷார். அவர் போய் பேசினாரு, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ப்ரோமோல வந்துட்டாரு. இது நம்ம கமருதீன் ஹாப்பி. என்ன வார்த்தை சொல்றாரு அத நான் சொல்றேன். வெளியே இருந்துன்னு வச்சுக்கோ, தலையை திருப்பி இருப்பேன், என் பக்கத்திலேயே நிக்காத. இந்த வெளியே இருந்திருப்பேன்ற டயலாக் பேசுற நிறைய பேருக்கு தேஜா ஊவா இருந்திருக்கலாம். அது வந்து நம்ம பாலாஜி முருகதாஸ் வந்து ஆரி கிட்ட சொன்னாரு சீசன் 4ல. வந்து நீ வெளில மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப கமல் சார் சொன்னாரு, வெளியில இருந்திருந்தா என்னமோ பண்ணிருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்க, கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன் சார், எல்லாம் தான் பேசிட்டீங்க. அவரை வந்துட்டு ஆடி முட்டாள் அப்படின்னு கீழேயும் போயிட்டீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? கெட்ட வார்த்தை பேசல, அடிப்பீங்க. வெளில வந்தா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னாரு. விஜய் சார் அதெல்லாம் கேட்க சொல்லுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க 2 பேர் வச்சீங்க, நான் என்ன தலையை தான் எஃப்ஜே வர சல்ல எஃப்ஜே அவ்வளவு வார்த்தை சொல்லிருக்காரு, அதே கேட்க மாட்டாரு நம்ம விஜய். இதை ஏன் கேட்க போறாரு? சோ ஆஃப் கோர்ஸ் வந்து இந்த சண்டை நடந்த ஒரு சுவடே தெரியாம வந்து போயிட போகுது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுல என்னன்னா கைகலப்பாயிடுச்சு. இவரு கமருதீனுக்கு வந்துட்டு நாக்கு நீளம் மட்டும் இல்ல, கையும் நீளம் தான். ஏதாவது ஒண்ணு டப்புனு வந்து கையை வச்சிருது. தள்ளி என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, பாட்டில வச்சு என்ன அடிச்சாமா. அவங்களும் மனசாட்சியே இல்லையா, பாட்டில வச்சு மூஞ்சி அவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய வந்து அவருக்கு மென்டலி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அவர் வந்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இல்ல கெட்ட வார்த்தையில ஏதாவது ஒரு திட்டுற மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே சிரிப்பாரு. இதே சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கு அதான் கெட்ட வார்த்தை சொல்லி அப்படின்னு சிரிச்சாரு. பைத்தியமா நீ இல்ல சரிங்க சார் எக்ஸ் தால எது இருந்தாலும் வந்து சிரிச்சுப்பாரு. இல்ல ரொம்ப ஆனா வந்து இப்ப நம்ம பார்வதி வந்து 9ஆம் கிளாஸ்னார்ல, இவர் அதையும் தர குறைவாக்குறாரு. நீ 6ஆம் கிளாஸ். இதுல மெயின் காரணமே ஏத்தி விட்டது யார் தெரியுமா? அந்த விஷயத்தை காட்டவே இல்ல. பார்வதி முதல்ல பேசினாங்க, அந்த விஷயத்தையே காட்டல. இவங்க போடுற சண்டையை மட்டும் பண்ணாங்க. பாரு நீ சொல்லு பாரு, அவர் பின்னாலே ஏங்க நிக்கிறீங்க, அவருக்கு தான் உங்களை கண்ட பிடிக்கல. இப்ப துஷார் நீ பண்ண மாதிரிலாம் அவர்கிட்ட நீ வச்சுக்க முடியாது. நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, ஆனா எங்க அமிதாப் மாமாவை மட்டும் அடிக்காதீங்க. அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதுதான் வந்து இப்ப பாரு பண்ணது. அது யாருக்கும் தெரியல. எல்லாரும் வந்து கொளுத்தி இப்படி போடுறதெல்லாம் அசால்ட்டா போடுறாங்க. ஆமா, அதே மாதிரி நம்ம திவாகரை காரி துப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவரை வந்து இவரை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் கமருதீன் கிட்ட. ஏய் நான் ஒரு கல்ல 2 மாங்காய், எனக்கு என்ன பாசம் வரும், இந்த ஆளை எக்ஸ்போஸ் பண்றேன் பாரு. இப்ப இத வந்து பேசினாங்களா, அப்ப வந்து கனி வந்து அங்க இருந்து வந்துட்டு ஏதோ இவங்க எல்லாம் பிரிக்கிறதுல இருக்கு. அது சபரி உள்ள ஒரு 5 நிமிஷம் சும்மா இருடா. நான் அவர் வந்து நாட்டாம பண்ணி அவர் வந்து அடுத்து ப்ரோமோ 5 நிமிஷம் 5 செகண்ட் முன்னாடி 5 செகண்ட் முன்னாடின்ற மாதிரி அவர் வந்து வரணும். அங்க போய் துஷார் கிட்ட நான் என்னடா பேசுறேன், 5 நிமிஷம்டா 5 நிமிஷம் அப்படின்ட்டு போயிடுறாரு. கபால் பாத்தி பண்ணுங்க, கிரியா யோகா. பண்ண மாட்டாங்கல்ல யாரும், அதான் பிரச்சனையே. அப்ப இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இவர் தள்ளி விட்டாரா நம்ம கமருதீன். துஷார மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் சண்டை. வார்த்தை விடாம அவர் வார்த்தை விடல. அதுக்கு அவர் இது வரைக்கும் நிறைய எதுவுமே பெருசா தப்பான வார்த்தை விட்ட மாதிரி போங்கன்னு தான் பேசுறாரு. என்னென்னவோ வார்த்தை பேசுறாரு. கமருதீனுக்கு வந்து இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கமருதீனுக்கு வந்து மென்டலி என்ன இல்னஸ் இருக்குன்னா, அவர் கேவலமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சிரிப்பாரு. ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. ரஜினி படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியல. அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்க அழுவுறீங்க. அதுக்கப்புறமா நடக்காத விஷயம் நடந்த மாதிரி வேற ஹாலுசினேஷன். இட்லியும் பூங்கரியும் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தியா நீ? நான் எதை பத்தி பேச வந்தா இட்லியும் பன்னிகரி பத்தி பேசிட்டு அது மாதிரி சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறாரு, சம்மந்தம் இல்லாம அழுகுறாரு. அம்மா செத்துட்டாங்கன்னு சிரிக்கிறாரு. ரஜினி படம் பார்க்க முடியலன்னு அழுதாரு. ஏங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? அவர் எப்ப பாரு ஒரு லைன் திருப்பி சொல்றாரு, எனக்கு அம்மா இல்ல மச்சான், நான் அம்மா அப்பா வளர்க்கல மச்சான் என்ன. அது வேற உளர்வாரு, அம்மா அப்பா என்ன வளர்க்கல மச்சான் ஒழுங்கா. அப்ப உங்க அம்மா அப்பா தான் தப்புன்றாரு. அப்ப எனக்கு எது நல்லது தெரியாது. ஏங்க உங்க அம்மா இப்பதானங்க இறந்தாங்க, இவ்வளவு நாள் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீங்க குடுக்குற ரிசல்ட் இதானா? 3 மாசம் தான் ஆகுது அம்மா இறந்து.
கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு இவர் தான் சொன்னாரு. ஐயோ இவர்கிட்ட ஒன்றும் முடியாது. அவர் அதுவும் மறந்துட்டாருடா பாவம். 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னு மறந்துட்டாரு. சரி நெக்ஸ்ட் வந்து கானா வினோத் வந்து சொன்னாரு, நம்ம தர்பீஸ் இருக்காங்கல்ல அப்போ இருந்த எல்லா வன்மத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட போடுறாங்க, நான் பண்ற எந்த பாட்டிலையுமே வந்து வேணாம்னு சொல்ல போறாரு, இதுக்காகவே எவனுமே எனக்கு பாட்டில் வந்து கொடுக்கல சொல்ல போறாருல சொல்ல போனோம். தர்பீஸ் உடைச்சிருவேன் ஸ்லைஸ் போட்டு. தர்பீஸ்க்கு ஃபேன்ஸ் இருந்தீங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா அப்புறம் நாங்க ஏங்க அவர் நீங்க பிதுக்குவீங்கன்னு சொன்னா எப்படிங்க அவர் ஃபேன்ஸ் எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க? இல்ல உங்க ஃபேன்ஸ் ஏன் கம்முன்னு இருக்காங்க அதுவே புரியலையே. நியாயமா உள்ள பூந்து கமுருதின சட்டையை பிடிச்சி ஒரு மார்க் பார்க்க வேண்டாமா? என்னமோ தெரியலையே. நெக்ஸ்ட் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா? என்னமா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு குவிதமா கமருதீன் கூட ஒரு கும்பல் இருக்காங்களே ஃபேன்ஸ். ஓ எல்லாம் பைத்தியக்கார கும்பலுங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு இந்த பிபிக்கு யாருக்கு ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவன் பைத்தியக்காரன். அப்புறமா வந்து விக்ரம் வந்து ஒரு செம்மையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடில இருந்து அவர் வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாரு விக்ரம். அதெல்லாம் நல்லா இருந்தது. இது மாதிரிலாம் வந்து பேசுறது இது அந்த இவர்கிட்ட அவர் பேர் என்ன திவாகர் கிட்ட வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் வந்து அம்மானிக்கு வந்து இப்போ வந்து மாதுளப்பழம் வந்து வருது 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 வாயில ஊட்டி விட்டாரு. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அவரு இல்ல அவர் சிச்சிக்கினே அந்த வாயை திறந்து சாப்பிட்டாரு பாரு. உன்னை பாரதி எனக்கு எதுவுமே கொடுக்கல. அவங்களுக்கு மெயின் பிரச்சனையே அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்றதுதான். இதுல வேற சபரி போயிட்டு ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு வாட்டர்மெலன் பீஸ் எடுத்துட்டு அதை கொடுத்து அவரு சாப்பிட தான் கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணாரு? சுபிக்ஷா ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம், வியானா ஒரு பக்கம் இவர் பக்கம், இன்னொரு பக்கம் அரோரா. இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சுபிக்ஷா தான் கடிச்சு சாப்பிட்டாங்க. கடிச்சு சாப்பிட்டு அப்படியே மூணுலாம் வாய் ஓவரா பண்ணாங்க. வியானா அரோரா கடிக்கவே இல்ல வாய் அப்படின்னாங்க. அப்புறமா அது கானா வினோத் வேற வந்துட்டு சொல்லி இருந்தாரு, அவர் முதல்ல சாப்பாடு சாப்பிட்டாரு, அதுக்கப்புறமா டீ சாப்பிட்டு ஏன்னா சாப்பாடு சோறு மாதுளப்பழம் தின்னுட்டு அப்புறமா டீ குடிப்பாங்களா, டீக்கு அப்புறமா திருப்பி வந்து இவங்க வந்து இப்ப வாட்டர்மெலன் தின்றாரு. எல்லாத்தையும் தின்னுக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் வயிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்வதி வந்துட்டு இவர் அடுத்தவர் போய் சாப்பிட போயிட்டாரு. அப்போ உடனே பார்வதி கேட்டாங்க வந்துட்டு, இப்படி ஒரு காரியவாதி சீப்பான ஆளு நான் பார்த்ததே இல்லை. ஈனம் மானம் சூடு சொன்ன ஏதாவது இருக்குதா அவனுக்குன்னு கேட்டாங்க. இதெல்லாம் யார்கிட்ட அவங்க கேக்குறாங்க? தன்னைத்தானே கேட்டுக்கிறாங்களா வேற யாரு கேக்குறாங்க? ஆனா திவாகரை பார்த்து இந்த கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாதுனாலும் யார் கேக்குறான்றது வேற ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குதுல்ல. இங்க எல்லாருமே அவரை திட்டுறதானாலும் யாரை திட்டுறதானாலும் அவங்களே திட்டிக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு எதுவுமே எங்க ஒழுங்கு இல்ல. அது ரொம்ப கனி வந்து அதான் சொன்னாங்க, நீங்க QC ஆபீசராவும் ஒண்ணுமே பண்றது இல்ல, கண்டஸ்டன்டாவும் ஒண்ணும் பண்றது இல்ல, எதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கீங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்னாங்க. அங்க வந்து மைக்க ஒழுங்கா மாட்டலன்னு சொல்லிதான் பனிஷ்மெண்ட் பண்ணா ஒரு அர்த்தம் இருக்குது. பேட்டரிய மாத்துங்கன்னு தான் சொன்னாங்க. பேட்டரியை மாத்துறதுக்கு அவங்க ஏன் சொன்னாங்கன்னா அவங்க அப்பதான் போய் பார்வதி கிட்ட 2 வாட்டி சொன்னாங்க. பார்வதி அதை கண்டுக்கவே இல்ல. சரி எனக்கு பார்வதி இதை மட்டும் இல்ல, காலையில 2 வாட்டி மைக்கு போடுங்க அதெல்லாம் என்னால அப்புறம் தான் பண்ண முடியும். அவங்க அதை பண்ண போறது கிடையாது. சோ அவங்க எதையுமே பண்ண போறது கிடையாது. அதனால நீங்க பனிஷ்மென்ட் கொடுத்தீங்களா? அவங்க பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் அவங்க பண்ணல. இது FJ தூக்குனாரு, கேள்வியே கேட்கல. சபரி தூங்கி எழுந்தனே என்ன சபரி நைட் பண்ணிரேன்ட்டாரு சபரி. பண்றாருன்னு பாப்போமே. அதுதான் யாருமே அவங்க உண்மை என்னன்னா சும்மா இருக்காங்க பாரு, அவங்கள தான் ஏமாத்திச்சவை. ஆமா வியானா அதாவது வாய் இருக்கிற புள்ள பொழைச்சிக்குது. அது வந்து கேள்வி கேட்டோ இல்ல ஏதாவது ஒரு தாஜா பண்ணி அவங்க எல்லாம் வந்து பேசி இது பண்ணிக்கிறாங்க. மத்தவங்க வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கெமிலாம் வந்து வேலையே செஞ்சுக்கிட்டு பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. வினோத் வந்து ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஐயோ வெளில நம்ம போய் தப்பா போயிட போகுதுன்றதுக்காகவே வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் 30 இது போட்டாருன்னா நான் அது மீதி 20 போடுறேன் அப்படின்லாம் வந்து இப்படி பேலன்ஸ் பண்ண பாக்குறாரு. சோ இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தினத்துல இருக்கும்போது கனி வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. பனிஷ்மெண்ட்னா FJ என்ன உங்க புள்ளன்றதுக்காக எல்லாம் பண்ணிக்கிறீங்க. சபரி உங்களோட தம்பி சபரி இவங்க 2 பேருக்கும் இவங்க ரொம்ப ஓவரா சீன் போடுறாங்க. பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நான் ஏன் கத்துச்சு அது உண்மைன்னா அதுலயும் ஒரு சுயநலம் தான். நாளைக்கு இவங்களுக்கு நிக்கிறதுக்கு 2 ஆள். அதாவது இவங்களோட மைண்ட்ல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபைனல்ஸ் போறாங்க. ஃபைனல்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து இருக்க போறாங்க. கனியக்காவை தூக்கி கனியக்கா எங்களுக்கு வணக்கா நீ எடுத்துக்கிட்டா நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரிக்கா மலர்களை போல் எங்கள் கனியக்கான்னு பாடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து FJ வந்து சொன்னாரு, அதுல பாருன்னு வந்தா நீங்க 2 பேரும் வந்துடுறீங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு வந்து கானா வினோத் கமருதீன் கேட்ட நல்ல கேள்விதான். அப்போ வந்து கமருதீன் ஒரு அருமையான கேள்வியை கேட்டாரு, நீ என்ன ஆதிரிக்கு கூஜா தூக்குறன்னு. வெரி வெரி கரெக்ட் கொஸ்டின். 2 பேரும் அவங்க ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு படத்துல சொல்லுவா தெரியுமா, அவன் என் குடும்பத்தை காரி துப்புவான், நான் அவன் குடும்பத்தை கண்ணாபின்னு காரி துப்புவேன். இதை நாங்க குல வழக்கமாக வச்சுக்கோம். ஏன்னா பரதேசி நீங்க உங்க குடும்பத்தை எடுத்துக்கங்க, அவன் ஏன்டா என்ன பத்தி அதிகமா கேட்கறான். அப்பயும் கமருதீன் நல்லா வந்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லி சிரிச்சுன்னு போறாரு. அவருக்கு நிஜமாவே வந்து அவருக்கு கவுன்சிலிங் தேவைங்க. ஆமா அவர் வந்து பாலாஜி, அசீம்
எல்லாரோட உருவத்தோட பேய்களும் ஒரு உடம்புல போய் பூந்துட்டு இருந்து. ஆமா நெக்ஸ்ட் வந்து கம்ருதீன் வந்து என்ன பண்ணாரு, போய் திவாகர் போயிட்டு ஓ கேரக்டர் என்னன்னு ஊருக்கே தெரியும், பொம்பளை பொறுக்கி ஒரு 8-10 வாட்டி சொல்லியிருப்பாரு. அவர் மவனே நீ அவ்வளவுதான் ஆலாம் உன்ன அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் உட்காந்து இவங்க சொன்னாங்க. நிறைய நடுவுல பீப் பீப் சத்தம்லாம் வந்து. ஆமா இது ஆக்சுவலா என்ன தெரியுமா, இவரோட ஏவில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கும்பலா எல்லாரும் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு நம்ம ஏரியாக்கு அவன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. பாக்கல அது கவனிக்கல நான். அப்பவே வந்து அவர் ரவுடி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க எல்லாம் காமிச்சாங்க. சோ அவர் டான், ஆமா அவர் டானா தான் வந்துறாரு. சோ அதான் இங்க ஒரு கேள்வி கேக்குறேன். திவாகர் வந்து ஒன்னு சொல்லிட்டு என்ன விட்டு கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாரு. இந்த இடத்துல எல்லாம் வந்து கம்ருதீனும் வினோத்தும் இந்த கேள்விதான் அந்த கேள்விதான் இல்ல அவ்வளவு அசிங்கமா கேள்வி கேக்குறாங்க. அப்பலாம் அத அண்ணே அண்ணே கம்ரு வார்த்தை விட அந்த எஃப்ஜே கேட்டாரு. இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது நடுவுல வந்து சபரி போய் பூந்து தலையிட்டு அண்ணே நவுருண்ணே கம்ரு 5 நிமிஷம் அப்படின்னாரு. ஒண்ணு இல்ல எஃப்ஜேல அறிவுதான் உனக்கு இருக்கா ஏன்டா அப்படி கேக்குற. அவருக்கு ஒரு பயமாயிடுச்சு. அவங்க 2 பேரும் அடிச்சு சாப்பிட உனினா உன்னை என்ன கேட்டாங்களா, என்னம்மா போய் சமாதானம் பண்ணினுக்கிற. அவங்க யாருக்காக சண்டை போடுறாங்களோ அவங்களே கம்முனுக்குறாங்க. அந்த அம்மா பத்தியா நைஸா நழுவிச்சு அது சொல்லிட்டு இப்படி போயிட்டாங்கக்கா பார்வதி. ஈத்துன்னு வந்தாரு ஒரு எஃப்ஜே. இன்னும் தானே சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க போற சொல்றாங்க. அவரும் கேடு கெட்டவர்தான். எவ்வளவு கேவலப்படுது. வாட்டர் மெலன்ல கூட உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அது ரொம்ப இதுவா ஃபீல் ஆச்சு அப்படின்றப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? நீங்க பண்றது ரொம்ப கேவலமான விஷயம். இந்த மாதிரி ஒரு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு த்ரெட் நின்னு நீங்க பேசிட்டீங்களா? பொண்ணுக்கு ரூட் விடுற, அவளுக்கு ரூட் விடுற, இவளுக்கு ரூட் என்கிட்டயே ரூட் விடுற. இவ்வளவுதான் சொல்றீங்க. ஒருத்தர் அவ்வளவு கேவலமா தலைய சாய்ச்சார் பத்தியா இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றீங்கல்ல. அப்படிங்கறத எதுக்கு கேட்டு விஜேஎஸ் கிட்ட சொல்லணும்ல. எனக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு இவ்வளவு ஃபெமினிசம் பேசுறவங்க இத பேச மாட்டீங்களா? எனக்கு அது புரியவே மாட்டேங்குதுடா இவங்க கிட்ட. இவங்க ஃபெமினிஸ்டே கிடையாது. ஆமா அப்புறம் பார்வதி வந்து அதான் சபரியோட பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இவங்க அப்ரூவ் பண்ணது ரிஜெக்டட் பண்ண புக் பாட்டில் ஒருத்தர் கசக்கி தூக்கி போடுறாங்க. அது பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்குது. பயங்கரமா இது அவங்க வந்து பேக் சைடுல பண்ணாங்க. அது காட்டல நமக்கு 1 hour. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணாங்க, டிஸ்போஸ் பண்றதுக்கு ஊத்திட்டு அப்புறம் பாட்டில கிரஷ் பண்ணி தூக்கி அடிச்சாங்க அந்த இதுல. அப்பதான் அவர் சொன்னார் சபரி எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. சபரியில சார் அச்சப்போ மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அவர் சொன்னாரு. அது நல்லாதான் இருந்தது. அந்த பாட்டில் தூக்கி போட்டு அச்சப்போதான் அது நெளிஞ்சதுன்னு சொன்னாரு. உடனே எல்லாம் வெளில வந்துட்டாங்க எல்லாரும். அவங்க வந்து அவர் கொடுக்கும் போதே யோகியமா தான் கொடுத்தாரா, அவர் என்ன ஃப்ராடா, அவர் ரொம்ப நல்லவரா, அவர் இது இல்ல. அப்பதான் திவாகரோட அதுல ஒரு சின்ன புள்ளி இருந்துச்சு. ஆனா சபரிக்கு பண்ணது அநியாயம் தப்பு அப்படின்னாரு. யாருக்கு யாரு பேசுவாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து பிரேக்னு சொல்லிட்டு அப்புறமா பார்வதி வந்து எங்க சொல்றாங்க, அண்ணா உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கானே? இல்ல பாரு ரொம்ப சீப்பா பண்ற பாரு நீ. எல்லாரோட உழைப்பையும் இவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க போடுறாங்களே இதுக்கு எடுத்து எல்லாம் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தான் திருப்பி விடுறாங்கல்ல. கேவலமானத கூட அப்ரூவ் பண்ணுவாரு. அதுக்கு நான் ஒத்து போயிடுவேன். அண்ணா நீ பண்றது கரெக்ட். அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க உடனே ஒண்ணு பண்ணாங்க. சாரிண்ணே என்ன மன்னிச்சிடுனே என்ன மன்னிச்சிடு. எல்லாம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக. எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம். எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம். எனக்கு டைட்டிலே வேண்டாம். அதுக்கு உனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு தானே நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். உடனே கால்ல விழுந்தாங்க. ஒரு தடவை விழல. நீனமான சூடு சொரண உள்ள இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆளு கிட்ட ஒரு பொம்பளை இத்தனை வாட்டி விழுமா? அதான் நீ தான் வந்து ஃபெமினிஸ்டா, நீ தான் வந்து பெரியாரிஸ்டா, நீ தான் இவ்வளவு யோகியமா அம்பேத்கரை படிச்சேன், ஆட்டுக்குட்டியை படிச்சேன் அசிங்கப்படுத்துற. தயவு செஞ்சு உனக்கு பிக் பாஸுக்கும் உனக்கும் வேற விஷயம். பட் தயவு செஞ்சு அங்க கொண்டு போய் உன்னோட தாட்ஸை திணிக்காத. ரொம்ப கேவலமா இருக்கு. பார்வதிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ ரொம்ப கேவலமா உங்களை நீங்களே நினைச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வந்து சொல்றது யாருக்குமே எங்களுக்கு பிடிக்கல. உண்மை அதுதான். அங்க நடந்ததை தான் நாங்க பேசுறோம். இல்ல ஒரு செகண்டுக்கு முன்னாடி எனக்கு என்எஃப்பி பாஸ் வேண்டாம், அடுத்த செகண்ட் எல்லாம் எனக்கு என்எஃப்பி பாஸ்க்காக நான் எவ்வளவு பண்ணுவேன். எனக்கு என்எஃப்பி பாஸ் வரணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? எனக்கு என்எஃப்பி பாஸ் வரணும்னு நினைக்கிறியா? அவரு வரணும்னு அவரு நினைக்கணும். உனக்கு தான் ஃபேவரட்டா பண்ற பாரோ. ஆனா நீ ரொம்ப சீப்பா பண்ற பாரோ. என்னோட சோறெல்லாம் நீ சொல்லி காமிச்ச. ஏன் நீ சோறே தின்னலையா? கேட்டாரு நல்லாதான். நீ காஃபி குடிக்கலையா? உனக்கு மசாஜ் பண்ணலையா? அவர் இன்னசென்ட் கிடையாது. நல்லா நறுக்கு டபுள் கேம் ஆடுறாரு நல்லா. அவருக்கு சுபிக்ஷாவை வந்து பண்ணணும்னு முதல்ல இருந்தே. இப்பதான் வந்து பார்வதிக்கு நேத்துல இருந்தே வந்து சுபிக்ஷாவை தான் பண்ணணும் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணியும் விட்டாரு, அப்ரூவ் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் நீதான்ட்டாரு. என்னதான் வந்து இவங்க ரம்யாவை வந்து சூஸ் பண்றோம்னு சொல்லி ரம்யாவோட பாட்டில்ல வந்து இது அது எல்லாம் இவங்க சொன்னாலுமே அவர் அங்க வந்து பார்த்து 12 வாட்டி வந்து எல்லாத்தையும் அப்ரூவ்லாம் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இவர் வந்து ஓகேவே பண்ணாரு.
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடனே இவங்க பார்வதி வந்து சொல்றாங்க, நான் ரம்யா மட்டும் இது கமருதீன் கிட்ட சொல்றாங்க, நான் ரம்யா மட்டும் இல்ல சுபியும் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஆனா வந்து எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் அதுவும் வந்து வாட்டர் மெலன் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க, ஒரு கல்ல 2 மாங்காய் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா கேக்குறாங்க, நீ என்ன கமருதீன் கூட போய் ரூட் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னாங்க. உடனே அது வெளியே எப்படி போகும் தெரியுமானா, எனக்கே தெரியும் ஒரு மாதிரி தான் போகணும், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், இவன்லாம் எனக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன், எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, இவனெல்லாம் எவன் சேர்ப்பான் அதுல. கம்ரு ஃபேன்ஸ் இத நோட் பண்ணுங்க, திவாகர் ஃபேன்ஸ் நீங்களும் இத நோட் பண்ணுங்க. திவாகரை சொன்னாங்க அவங்க, அந்த ஆளை எக்ஸ்போஸ் பண்றேன் பாரு, எனக்கு 2 மாங்காய், ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒண்ணு வந்து எனக்கு என்ன பார்வதி ஃபேன்ஸ் போய் ரம்யாவை பண்ணுங்க. ரம்யா வந்து குடுக்கிறதுக்கே இல்ல, இன்னும் சுபிக்ஷாவே பேடிங்க, அவங்களும் குடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல, ஆனா இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ பாரு நீ என்ன பண்ற பாரு உன்னன்ட்டாங்க. ஆனா இவங்க வந்து என்எஃப்பி பாஸ் தனக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ பாரு ஃபேன்ஸ் யார போய் அடிக்கணும் தெரியுது இல்ல உங்களுக்கு. சோ யாருமே ஒழுங்கு கிடையாது, இதான் உண்மை. அடுத்து வந்து சுபிக்ஷாவும் விக்ரமும் வந்து பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ட் வந்து பண்ணாங்க. அந்த சீன்ல மெயினா எனக்கு ஆனா இந்த அளவுக்கு ஒரு ப்ரோகிராம் ஒரு இதுக்காக தரம் தாழ்ந்து போறது அது சுபிக்ஷா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. மத்தவங்களாவது ஆக்டர்ஸ் இன்னைக்கு மார்னிங் தான் சொன்னீங்க, இவன் வந்து என்ன தப்பா ட்ரை பண்ணா, அவனை நான் இது பண்ணேன், அவனை தப்பா ட்ரை பண்ணா, நான் அவனை போடாங்க அப்படின்ட்டு அடிச்சுட்டு வந்தேன். நீங்க ஒரு ஈவினிங்ல ஒரு என்எஃப்பி பாஸ்க்காக இறங்கி வேலை செய்றீங்க. நீங்க சினிமால நடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஆசை போல இருக்கு. இப்படி எல்லாம் நீங்க பண்றது வந்து அப்ப இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது, உங்களுக்கு தகுதியே கிடையாது. உண்மை அதுதான், உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆசை இருக்கு, நான் சினிமால நடிக்கணும், நான் சீரியல் நடிக்கணும். பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்கனாலே அவங்க அந்த மாதிரி ஒரு ஆசையில தாமா வந்திருப்பாங்க. அப்படி ஆசை வந்தவங்க வந்து இவ்வளவு எல்லாம் பேசக்கூடாதுன்றேன். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்திருக்கீங்க, அப்புறம் அவரை போய் பேசுறதுல தப்பே கிடையாது. அங்க எல்லாரும் யாருமே யோக்கியம் கிடையாது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவுதான். ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. விக்ரம் வந்து ரியானாவோ அரோராவோ அவங்க பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒன்னும் தெரிஞ்சு. அவங்க ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல, அதாவது யூடியூபர்ஸ் நாங்க மோஸ்டா நினைக்கிற ஒரு பர்சன், ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து போறவங்க ஒருத்தவங்கன்றவங்க வந்து படிப்பால மேல வரணும், எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இல்ல படிப்பால மேல வரணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வழியா வந்து மேல வரணும், ஒரு மீனவ பெண் சுபின்றவங்க அந்த மீனவர்களோட வாழ்க்கை தரத்தை ஏத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க வந்து மெயினா அவங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும்ன்றத அவங்க ஆசையா இருந்திருக்கு. சோ அதனால நம்ம அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு கேரக்டர் இது அதான் பண்றாங்க. பட் இவ்ளோ இறங்கி இதை பண்ணிப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலாம். அவங்க பண்ணாங்க. நான் அண்ணன்னு கூப்பிட்டேன், இன்னைக்கு வந்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, மாதிரி அருவருப்பா இருக்கு. அதெல்லாம் இல்ல உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்புறம் அந்த பர்சன் கிட்டே இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறமா கலையும் துஷாரும் அங்க ரிஜெக்ட் பண்ண பாட்டில எல்லாம் தூக்கிட்டு ஓடாங்க. அது செம்மையா இருந்தது. அதுலதான் பிரச்சனை என்ன தெரியுமா, இது அங்க இருந்து வந்து கானா வினோத் பார்த்துட்டு அவரு எடுத்துட்டு போயிட்டாரு. அதை 2 பாட்டில் திருடிட்டு போயிட்டாரு இவங்க கிட்ட இருந்து. எடுத்துட்டு போயிட்டு அது அது இது அப்ரூவ் பண்ணுங்க, இது அப்ரூவல் பண்ணுங்க, இது அப்ரூவல் பண்ணுங்க. அவரோட ரம்யா வேற வந்து ஐயோ ரம்யா வாட்டர் அவங்களோட 28 பாட்டில் 24 பாட்டில் வந்து இது செலக்ட் பண்ணியாச்சு. என்னன்னா வந்து அது வந்து என்னன்னா டீல் வந்து பார்வதிக்கும் அவங்களுக்கும் டீலிங். ஆமா. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்க பாட்டில் நல்லா இருந்துமே இவங்க வந்து இது பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிடுது. ஆனா அவங்க பேசுற வார்த்தை இருக்குது, நான் சேர்த்து வச்ச எல்லா கெட்ட வார்த்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அடிப்பேன். இதுக்குதான் சொன்னாங்க சுபீஸ் வந்து பொண்ணு கொடுக்க போறாங்களாம். இதெல்லாம் எச்சத்தனமா இல்ல. அதாவது மயிர்ன்ற வார்த்தைய அவங்க ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொழப்புக்கெல்லாம் நீ சும்மா நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் தர லோக்கலா இறங்கி அதுல விட ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, அதுல உனக்குலாம் பொண்ணே கிடைக்காது, நீலாம் இல்ல இவங்களுக்கும் வினோத்துக்கும் இவரோட பொண்ணு கிடைக்காதுன்றதா ரொம்ப உறுத்துது போல இருக்குது. அவரும் வந்துட்டு ஒரு சாமி இருக்கும்ல கல்யாணம் ஆகணும், அந்த சாமி ஆணையா இருந்து சொல்லு, அவரோட பொண்ணு கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு திவாகருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேவோட 9 பாட்டில் எடுத்துட்டாங்க. சுபிக்ஷாக்கு வந்துட்டு 31 பாட்டில் 28 பாட்டில். ஆனா எஃப்ஜேவோட 10 பாட்டில் 9 பாட்டில் சொன்னாரு. அது 8 தான் எடுத்தாங்க, அது ஒண்ணு போனஸ். அப்புறம் சுபிக்ஷாக்கு 31 பாட்டில் 21 பாட்டில். அது ஏன் அப்படின்னா வந்துச்சு அவங்களுக்கு வின் பண்ண வைக்கணும். ஆனா அந்த பாட்டில் கேடு கெட்டுதான் இருந்தது இவ்வளவு சொல்லிட்டாங்க. ஆனா விக்ரமும் வியானாவும் முதல்ல இருந்தே பார்வதியை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அது வந்து உடஞ்சிருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்லாம் அவங்க பண்ணி இவங்க வந்து என்னதாலும் இவங்க டீலிங்ல 28ன்னு குடுத்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் ரம்யா, நியாயமே இல்ல, நீதியே இல்ல. பண்ணதே வந்து அங்க போய் டீலிங்கும் அங்க வந்து போய் லஞ்சம் குத்து பண்ணிட்டு ரம்யாவுக்கும் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. 2 பேரும் தான் உழைப்பு நின்று இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சுபிக்ஷா வந்து எல்லா வேலையும் கனிய வச்சு வேலை வாங்கினாங்க. முட்டை குழம்பு
திங்கக்கிழமை கொடுத்தேன் எத்தனை வாட்டி சொல்லிருப்பீங்க. அதான் இது சுபிக்ஷாக்கு வந்து 31 பாட்டில் 28, வினோத்துக்கு வந்து 10 பாட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க. இதை வேற 2 பாட்டில் வந்து இது கடன்ல திருடி எடுத்துட்டு போனது. ஆதிரைக்கு 17 பாட்டில் 14 பாட்டில் வந்து செலக்ட் பண்ணாங்க. அது 2 பாட்டில் திருடி போனது. 2 பாட்டிலா 5-6 பாட்டில். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, துஷார் குடுத்துட்டாங்க போல. ஆமா, கெமிக்கும் திவாகருக்கும் ஒரு அவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் ஒரு சண்டே நடந்துச்சாங்க, அதை காட்டவே இல்ல. அது ஏன் நான் சொல்றேன், கும்பல் மாட்டிக்கிச்சுல 10 மணிக்கு மேல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சதுக்கு காரணமே அங்க வந்து சாப்பாடுலாம் காலி ஆகுதுன்றதுக்காக. இந்த தலை தான் போட்டாங்க. இது பிக் பாஸ் ரூல் இல்ல, தலை போட்ட ரூல். சோ அது வந்துட்டு கேஸே ஆன் ஆகாது அப்படின்னு ரூல் பிரேக் பண்ணிருந்தா கேஸே ஆன் ஆகாது. கேஸ் ஆன் ஆச்சு, கேஸ் ஆன் ஆகல, ஆச்சு. அவரு ஆனே இருந்துச்சு, நான் புதுசா ஆன் பண்ணலன்றாரு. அது ஆன்லைன் இன்ச்சி ஆன்லைன் இன்ச்ச அது மேலே நான் பண்ணேன். நான் சோத்துக்கு பண்ணேன், பசிக்கு சோறு பண்ணேன். பசிக்கு சாப்பிட கூடாதா? திருடன். நீங்களும் கெமியும் ஒருத்தர் என்னென்னமோ வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. அவங்க திருட்டுத்தனம் தான் சொன்னாங்க, அவங்க திருடன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் எல்லாரும் அவருக்கு வந்து கொஞ்சம் இமோஷனலா பேசிட்டு பேண்டாருன்னா உடனே வந்து நம்ம சபரிக்கும் கனிக்கும் வந்து கெமிக்கு மேலதான் ஏறிக்கும். எஃப்ஜே தப்பு பண்ணல, கெமிக்கு தான் வந்து டோஸ் வந்து திவாகர் தப்பு பண்ண, சாரி பிரவீன் தப்பு பண்ணாலும் வந்துட்டு கெமிக்கு தான் விழும். ஏங்க கெமி இன்னாங்க பலியாடங்க? கெமி வாயை தந்து கேட்க கூடாது. அவங்க கட்டிப்பூச்சி துஷார பூச்சி கட்டிப்பூச்சி நாயுது வந்தாங்க போனதுக்கு அப்புறமா. அவங்க தான் சொல்ல திருட்டுத்தனம் தான் சொன்னேன், நான் திருடன்னு சொல்லல. ஏன்னா அவங்க இந்த பாட்டில திருடி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு அவர் திருடன்னு சொல்றதா இவங்க திருட்டுத்தனம் நீ பண்ணலையா அவங்க கேட்டாங்க. இல்ல என்ன தப்பு எனக்கு புரியவே இல்ல. அவரு ஒரு பைத்திய மாதிரி பேசுறாருன்னா இவங்க எல்லாம் கிரவுண்ட் கட்டிட்டு கெமியை வந்து ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீரியஸா சொல்றேன், இந்த இடத்துல சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க கெமி. எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க, எல்லா இதுவும் செய்யறாங்க. அவங்க கிச்சன் டீம் போனதா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் டிசிஷன். அங்க போனதுல இருந்து அவங்க அந்த சோரோடே கிடக்குறாங்க கனி மாதிரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க என்ன தெரியுமா பண்றாங்க, வேலை வாங்குறதெல்லாம் கெமி கிட்ட வாங்கிக்கிறாங்க. பிரவீன் ராஜ் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். அவரும் சபரி கெமி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இல்லையா? பிரவீன் வந்து எப்படின்னா அங்க கலை சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சபரி பேர் வாங்கிக்கிற மாதிரி இவரு. ஆமா, இவரே தான் நிப்பாரு அங்க. ஏன் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, எல்லாமே நீங்க பேசிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஜாலியா தான் இருக்கீங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்டவொடனே உங்களுக்கு அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த தலையும் தான் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாரு. அதையே யாருமே வெளியில வந்தோடனே அதை சொல்லவே இல்லை. கெமிக்கு இந்த பாயிண்ட் வேற பிடிக்கவே தெரியல. ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா புடிச்சிட்டு போய் கேளுங்க கெமி, அப்படியே விட்டுற கூடாது. அப்புறமா வந்துட்டு நான் எனக்கு குடுக்குற கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து வச்சு கேக் பண்ணி குடுக்குறேன், சீனி எல்லாம் வச்சு கேக் பண்ணி கொடுத்தப்ப யார் தின்னா மட்டும் தின்ன தெரிதா? சம்பந்தமே இல்லாம பேசுறதுல எக்ஸ்பர்ட். இவரும் ஒழுங்கு கிடையாதுடா எப்பா. அதுக்கப்புறமா வந்துட்டு நினைக்கிறேன் அக்யூஸ்டிங் எல்லாம் சேர்த்து உள்ள போட்டாங்க. ஆமா, இவர் வாட்டர்மெலன் வந்து என்னமோ ஒரு பொண்ணை நீ இது பண்ண சொல்லிருக்கப்பட்ட அதை பத்தி பேசுவாங்க தெரியாம நம்ம எதுவுமே அது வந்துடலாம். ஆதிரைக்கு இப்ப கடைசியா எல்லாத்தையும் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? ஆதிரை கிட்ட 5 காயின் இருக்கு, வினோத் கிட்ட காயினே இல்ல. இத வந்து விஜய் கேப்பாரு, உனக்கே வச்ச ஊரா வீட்டுக்கு இதுக்கே இல்லையா? ஊரா வீட்டுக்கு தான் தானமும் தர்மமும். வாங்கிட்ட ஒரு காயின் இல்ல. சூப்பர், நல்ல ஒரு ஜெஸ்டர். அவர் எனக்கு எதுவுமே வேணாம். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல. அது வர நான் வரேன். சபரிக்கு வந்து 8 காயின் இருக்கு, எஃப்ஜேக்கு வந்து 2 காயின் இருக்கு, ரம்யா கிட்ட 23 இருக்கு, சுபிக்ஷா கிட்ட 37 இருக்கு. அதனால சுபிக்ஷா வந்து வின்னரு. அவங்க வந்து ஒரு பிபி ஹவுஸ்மேட்டை வந்து சேவ் பண்ணலாம். பட் அது வந்து அந்த நாமினேஷன் அப்புறம் தான் வந்து சொல்லணும். ஓகே, இங்க வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இல்ல அது வர எஃப்ஜே வந்து என்ன பண்ணாரு, ஒரு வார்த்தை சொல்றேன், நான் யார் கை காலையும் பிடிக்காம நேர்மையோட அதுக்கு வந்து பொத்திட்டு வந்துச்சு பார்வதிக்கு. நீங்க இருங்க உட்காருங்க, உங்களை யார் பேச சொன்னா? நான் தானே பேசிட்டு இருக்கேன். பார்வதி பேசுறது கரெக்டா? தப்பு. அவர் தானே பேசிட்டு இருக்காரு. பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு குடுக்குற இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பேசும்போது யாரும் பேசக்கூடாது, அவங்க பேசும்போது யாரும் பேசக்கூடாது, வேற யாரா பேசும்போது அவங்க பேசலாம், அப்ப யாரும் தடுக்க கூடாது. அப்புறமா வந்து எஃப்ஜே தான் சொல்ற, கலைக்கு நான் 2 தரேன். இதுவரைக்கும் கலை எனக்கு வேறவே வேணாம்னு சொல்லவருக்கு கட்சினே இருக்குது. கலைக்கு 2, என்னுடைய தொழிலாளிக்கு தான் முக்கியத்துவம். அப்படி பார்த்தா கனி கம்மியா இருக்குது. கனிக்கு 4, கெமிக்கு 1. ஓகேவா? அப்புறம் சபரி என்ன பண்ணா, நான் ஆல்ரெடி கனிக்கும் கெமிக்கு ஒன்னு கொடுத்தேன், நான் கெமிக்கு இன்னொன்னு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அவர் ஏன் கலை வந்து இது எஃப்ஜே கனிக்கு கொடுத்தாருன்னா, முத நாள் மொத்த பாட்டிலும் கொடுத்தவங்களே கனி மட்டும் தான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து கானா வினோத் வந்து இப்ப சொல்லு, கமருதீனுக்கு 2 காயின். கமருதீன் கிட்ட வந்து 2 காயின் கொடுத்தாரா? என்ன மச்சான் 2 குடுக்குற? இப்ப கூட என்ன சொன்னாரு, யாருமே எனக்கு பாட்டில் குடுக்கல, மச்சான் மட்டும் தான் பாட்டில் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ்க்கு எத்தனை போய் 5 கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தார் தெரியவில்லை. கனிக்கு 1, கனியெல்லாம் காரி காரி துப்பின்னு இருந்தாரு. ஆனா கனிக்கு 1, அவங்க ஏன் கொடுக்கல? கெமிக்கு 1 அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. கனிக்கு 1, கெமிக்கு 1, கலைக்கு 1. இவங்களா யாருக்கு 5 இல்ல? இது வந்து 5 பேருக்கு பாட்டில வாங்கிட்டு எனக்கு பாட்டிலே இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கானா வினோத். அட்ட ஆதிரை என்ன பண்ணாங்க, கெமிக்கு 1, கலைக்கு 1, அரோராக்கு 1, கனிக்கு 2, துஷாருக்கு 6.
சைலண்டா கனி பத்தியா 9 காயின் சம்பாதிச்சிட்டாங்க. ஆமா. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ரம்யா என்ன பண்ணாங்க, அவங்க டீலிங் போட்டதே பிரவீன் ராஜ் கிட்ட மட்டும்தான். உனக்கு நான் 12 காயின் கொடுக்குறேன்னாங்க. நான் 12 காயின் 13 காயினா கொடுத்தேன். அதாவது வந்துட்டு டீலிங் போட்டு கேடு கெட்டுத்தனமா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு இது வச்சாங்க. ஹீரோயின் ஆயிட்டாங்க அவங்க. செம்ம ப்ளே, சரியான ப்ளே. ஐயோ ரம்யா ரம்யான்னு பேர் சொல்லி கண்ணிங்கா தான் இருப்பாங்க போல இருக்குது. ரம்யா பாண்டியன் லவ்டின்னு கத்துறதோட சரி, அங்க ஒண்ணும் நடக்க போகுது. ரம்யா பாண்டியன், ரம்யா ஜோ ரெண்டு பேரும் கண்ணிங்களே வந்துட்டு உயர்ந்தவர்கள்ப்பா. எனக்கு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்துக்கெல்லாம் ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வின் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. சுபிக்ஷாக்கு போயிடுச்சு. போட்டாங்க பாரு, இது அவருக்கு ஒரு 13 காயின கொடுத்தாங்க. இந்த இவரு வந்து ஏதோ பேசி வச்சுக்கிட்டாரு பொழுது டீலிங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓணும்னாரு. அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம அவர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வேற போறாரு. அவர் ஒரு நடுவுல ஒண்ணு சொன்னா தெரியுமா, எனக்கு சூப்பர் டீலக்ஸ் வீடு வேணாம், எனக்கு வேலை இங்கதான் இருக்குது. உட்காந்து இருந்து எனக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா நான் அவ்வளவுதான் வெளியவே தெரிய மாட்டேன். எனக்கு சூப்பர் டீலக்ஸ் வீடு கேப்டன் ஆகணும், நான் தல்லே ஆகணும் அப்படின்னாரு. ஆனா கடைசியில அதனால மூஞ்சி சோகமா தான் இருப்பது. ஆனா சுபிக்ஷா வின் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க ரம்யா விட நான் ஜாஸ்தி வரணும்னா நான் 3 காயின் தான் கொடுக்க முடியும். அதனால நான் வந்துட்டு காயினை வந்து 1 கனிக்கு 1 கெமிக்கு 1 திவாகருக்குன்னு கொடுத்தாங்க. திவாகரன்ற சாரி விக்ரம்க்கு. அப்பதான் வந்து கனி சொன்னாங்க, முதல் நாள்ல இருந்து இவங்களுக்கு டீலிங் இருக்கு இவங்க 2 பேருக்குமே. ஃபர்ஸ்ட் நாளே இவங்களுக்கு நிறைய எடுத்து போய் கொடுத்ததே வந்து கனி தான். அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு எபிசோட்ல கூட காமிச்சாங்க 60-40 அவங்க வாயாலே சொல்றாங்க. நான் உங்களுக்கு 60-40 கொடுக்குறேன்னு அவங்க சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த பாட்டிலா கொடுத்தாங்க. எனக்கு என்ன கொடுப்பேன், நேத்து அவங்க வந்துட்டு நூடுல்ஸ் பண்ணி எடுத்துவாங்க, முட்டை குழம்பு எடுத்துவாங்க, எல்லாத்தையும் தான் பண்ணி கொடுத்தாங்க கனி. அது மட்டும் இல்ல, சல்யூட் அடிக்க சொன்னாங்க பார்வதி. அதெல்லாம் பண்ணாங்க. யார் நீங்க தானே சொன்னீங்க, நாங்க தானே பண்ணி கொடுத்தோம், நாங்க தானே உங்களுக்கு நாங்க தானே மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தோம், மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்ததெல்லாம் அவங்க தான். அதான் இல்ல திவாகரும் விக்ரமும் வியானாவும் நிறைய பண்ணாங்க. வியானாவும் பட் இந்த வேலையை அவங்க இந்த டீம் இவங்களுக்காகவே நின்றாங்க, அவங்க வேற யாருமே போல. கனி ஆனா ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட வரும்போது எனக்கு என்எஃப்பி பாஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறமா இவங்க 2 பேரும் உங்களுக்காகவே இருக்காங்கன்றதுனால சரி என்எஃப்பி பாஸ் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்கள யாரோ ஒருத்தருக்கு எனக்கு காயின் வந்து கொடுங்க, இல்ல 60-40 இவங்க தான் சொன்னாங்க. ஓகேன்ட்டாங்க. இவங்க வின் பண்ணணும்ன்றதுக்காகவே இவங்க பண்ணாங்க. அதுலயும் பாருங்க ரம்யா ஜோ அவங்க செம்மையா அடிச்சு அவங்க வெறும் 32 சாரி அவங்கள்ட்ட 23 இவங்க 37 போட்டு எக்கச்சக்க டிஃபரன்ஸ்ல வந்து இவங்க வின் பண்ணி அதுவும் அசிங்கமா பேரும் எடுத்து வெளியில காரி துப்ப போறாங்க. இப்போ ஒரே வந்துட்டு சோகமயமா இருக்காங்க. ஏங்க ஜெயிச்ச 2 பேருமே சோகமா இருக்காங்க பாத்தியா? பிரவீனும் சோகமாயிட்டாரு. இவங்க இப்ப இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. இல்ல அங்க இன்னொருத்தவங்க ரொம்ப வயிறெரிஞ்சு இருக்காங்க. வல்லியன் வெள்ளி பார்வதி இல்ல. அது எப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபேஸ வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். நான் வந்து ஆக்டர்ஸ வந்து நான் வந்து ரொம்ப இது தப்பா சொல்லிடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த சீன் அவங்க ஃபேஸ பார்க்கும்போது வந்துட்டு படையப்பால வந்து நீலாம்பரி வந்து அங்க நிக்கும் போது ரஜினிகாந்த் போய் சௌந்தர்யாவை கூட்டு வரும்போது ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த சவுண்ட் கூட சூப்பரா இருக்கும். டன் டன் டடன் டன் டடன் டன் டடன் டன் அந்த ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் இருந்தது. நான் வந்து ரம்யா கிருஷ்ணனையும் பார்வதியையும் வந்து கம்பேர் பண்ணவில்லை. அந்த சிச்சுவேஷன்ல அந்த ரியாக்ஷன் மட்டும் தான். அதே மாதிரி எல்லா ரம்யான்னு நான் சொன்னது வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இல்ல வேற யாரா ரம்யாக்கள் பாத்துட்டு இருந்தீங்க அவங்களா கிடையாது. பிக் பாஸ்ல வந்து 2 ரம்யாக்கள் இப்படிதான் இருக்காங்க. அதனால சொல்ல அந்த சோ இதான் வந்து இன்னியோட ரிவ்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாரி. பட் உங்களை நாங்க வந்து நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.